இன்னைக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் 1000 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு. 3 நாளாக கண்டினியூஸாக கீழே வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டில் ஒரு பெரிய லெவலில் எல்லா இண்டெக்ஸுமே கீழே விழுந்திருக்கு. இதில் ரொம்ப அதிகமாக கீழே விழுந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் அப்படின்னு சொல்லலாம். மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் 0.5%லேருந்து 0.8% கிட்ட டவுன் ஆகி முடிச்சிருக்காங்க. இதுக்கான காரணங்கள்லாம் என்ன அண்ட் எந்தெந்த ஸ்டாக்லாம் பெருசாக கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னும் இந்த மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே வரப்போகுது, இது ஃபர்தராக கீழே வருமா அல்லது ஃபர்தராக மேலே போகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூ குரூட் ஆயிலோட டெக்னிக்கல் வியூவும் டீடைல்டா பார்த்துடலாம். நம்ம ட்ரேட் எம்பரல்ல 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஒர்க்கிங் பீப்புளுக்காகவே சாட்டர்டே சண்டே செஷன்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றோம். இது 4 வாரங்கள் நடக்கும். அதே மாதிரியே ஈவினிங் மட்டும் தான் அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்காகவே 6 to 10 செஷன்ஸ் கொடுத்துட்டு வரோம். இதுவுமே 4 வாரங்கள் நடக்கும் அண்ட் இன்க்ளூடிங் ப்ராக்டிகல் செஷன்ஸோட அவைலபிளா இருக்கு. இது பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தமிழ்லேயே டீச் பண்றோம். இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னையோட இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. பர்டிகுலரா ஐடி செக்டார் பெரிய லெவலில் கீழே விழுந்திருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் இன்ஃபோசிஸ் ஷேரோட ரிசல்ட் தான். இந்த கம்பெனியோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இவங்களோட ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறதும், அடுத்த வருஷங்களில் இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதுனாலையும் இந்த இடத்துல பெரிய லெவலில் கீழே விழுந்துருந்துச்சு. அரௌண்ட் 7% கிட்ட கீழே விழுந்திருந்தாங்க. இதனாலேயே ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் மீடியா அண்ட் பார்மசூட்டிக்கல் இதுவுமே நல்லாவே கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். இதுல ரொம்பவே குறைவான அளவில் கீழே விழுந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிஎஸ்யூ பேங்க் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன், ஐடிபிஐ இது ரெண்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு. எஸ்டர்டே இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷனுக்கு ரிசல்ட் வந்துருந்துச்சு. மார்னிங் அந்த ரிசல்ட்டை பொறுத்து இமீடியட்டாவே கீழே வந்த பிரைஸ் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நல்ல பிக்கப் எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கம்பெனியோட ரிசல்ட் பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த லாஸ்ட் 3 குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த மார்ச் குவார்ட்டருக்கான ரிசல்ட் பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரீசனால நல்ல ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் பெரிய லெவலில் கீழே விழுந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா ஸ்ட்ரைட்டா ஃபார்மோஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அங்கிருந்து எந்த ஒரு கப்பலும் வெளியில வர முடியல. இதனாலேயே குரூட் ஆயிலோட பிரைஸ் நல்ல மேலே வந்திருக்கு. பிரெண்ட் குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் $107 வரைக்கும் போயிட்டு இப்போ $100 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நார்மலா யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $97 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு பெரிய ஹைக் வந்திருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இது பெரிய லெவலில் கீழே விழாததும் மேலே போய்கிட்டே இருக்கிறதுனாலையும் இந்த இடத்துல இன்ஃப்ளேஷன் த்ரெட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதனால இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட் எல்லா மார்க்கெட்டுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளோட கீழே வந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஈரானை இப்போ விட்டுட்டு இந்தியா கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நேற்று ட்ரேட் டீல் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. இதுல இந்தியாவோட வர்த்தகம் பண்றது அல்லது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்பவே டஃப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இதோட கண்டினியூஷனா எந்த ஒரு முன்னேற்றமும் வராது அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனாலையும் அந்த பயத்தினாலையும் மார்க்கெட்ல எல்லாருமே செல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய இந்த சோலார் பேனலுக்கு 123% டாரிஃப் அப்படிங்கிறது போட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தினாலையும் இந்த சோலார் ஸ்டாக்ஸ்லாம் பெருசா கீழே விழுந்திருக்கு. வாரி எனர்ஜியுமே இதுல பெருசா கீழே விழுந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிசிஆர் ரேஷியோ 0.67 ரெடியூஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 3 டேஸ்ல மட்டுமே ஹெவியான கால் ரைட்டர்ஸ் உள்ள வந்துட்டே இருக்காங்க. மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படிங்கறத கன்க்ளூஷனா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸ்பைரி முடிகிற வரைக்கும், அதாவது கமிங் டியூஸ்டே வரைக்குமே மார்க்கெட் செல்லிங்ல தான் இருக்கும் அப்படிங்கறத இவங்க கொடுக்கக்கூடிய கன்க்ளூஷனா இருக்கு. இப்போ மார்க்கெட் ஓவராலாவே பீரிஷா இருக்கு அப்படிங்கறத இப்போ இருக்கக்கூடிய கன்க்ளூஷன். அண்ட் இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான கால் ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க. வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சைட்ல போகவே மாட்டேங்குது. செல்லிங் ப்ரெஷர் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஃபிளாட்டா இருந்து கீழே வந்திருக்காங்க. இதோட கண்டினியூஷன் யூஎஸ் மார்க்கெட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓப்பனிங்கே கேப் டவுன்ல இருக்கலாம் அல்லது ஃபிளாட்டா இருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ மண்டேயோட மார்க்கெட்ல ஒரு சின்ன கேப் டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நிஃப்டி ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூவை டீடைல்டா பார்த்துடலாம். அதோட சேர்த்துட்டு குரூட் ஆயிலோட பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் வியூவும் டீடைல்டா பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 1 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண அந்த ரேலி அப்படிங்கிறது லாஸ்ட் வீக்ல முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஹையஸ்டா 24,600 வரை போயிட்டு அங்கிருந்து லாஸ்ட் 3 டேஸா கீழே விழுந்துட்டு இருக்கு. அரௌண்ட் 23,600 வரை வரும் அப்படிங்கிற நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபில்ஃபில் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பியர்ஸோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் அது ஃபர்தரா நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் தனியாவே மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். இந்த குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 23,600 வரை வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது இதுல வந்து பியர்ஸ் தான் கண்ட்ரோல் எடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு டைமும் மேலே வர்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் ரேலி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் அப்படி பார்க்கும்போது அப்படிதான் இப்போவும் வந்து முடிச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 23,900 வரை வந்திருக்கு. அண்ட் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 23,930 அண்ட் இன்னுமே கொஞ்சம் மேலே போகலாம்.
23,950 வர்ற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லர் கண்ட்ரோல் எடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,950 வரை வரலாம். அங்கே வந்துட்டு ப்ரைஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் 2 சப்ளை ஜோன்ஸ் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணுறோம். அண்ட் இந்த இடத்த டச் பண்ணிட்டு ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்த உடனேவே நம்மளும் போயிட்டு செல்லராக மாறுவோமா அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன், அதாவது செல்லர் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா? அந்த கன்ஃபர்மேஷன் பாயிண்ட் தான் இந்த டிமாண்ட் ஜோன் 1 அப்படிங்கிறது. அதாவது 23,883 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா செல்லர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியர்ஸ் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். அது இமீடியட்டாகவே நமக்கு டுவர்ட்ஸ் டைரக்ஷன் சப்போர்ட் 1 23,711 வரைக்கும் வரும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 23,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துடும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். அதை பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் அப்படிங்கிறதுனால அங்கிருந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். சப்போஸ் இந்த இடத்தையும் பிரேக் பண்ணுச்சுன்னா பெருசாக கீழே வரும், பட் 2% மேலே கீழே விழுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு அப்படிங்கிறதுனால இது அடுத்தடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 23,950 பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியர்ஸ் கண்ட்ரோல் எடுக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். அப்போ புல்ஸோட கண்ட்ரோலில் மூவ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இந்த இடத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புல் பேக் ரேலி அப்படிங்கிறது இது வரைக்குமே போகலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 24,108 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். அண்ட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் இந்த இடத்துல புல் பேக் ரேலி தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 24,283 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறும். இந்த இடத்துல தான் புல்ஸ் கண்ட்ரோல் எடுப்பாங்க. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வர்றது புல் பேக் ரேலி மட்டும்தான். இங்கே வந்தாலுமே ப்ரைஸ் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ ஓவராலாகவே மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கீழே தான் வரணும் அப்படிங்கிறதும், இங்கேருந்து சின்னதாக மேலே போனாலுமே ரெசிஸ்டன்ஸ் 1 சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். குருடாயிலோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறது யூஎஸுக்கும் ஈரானுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த வார் டென்ஷனை பொறுத்து தான். இப்போ இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால ப்ரைஸ் நல்லாவே ரெக்கவரி ஆகி முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிமாண்ட் ஜோன்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கான ஏரியாக்குள்ளார என்ட்ரா இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய லெவலில் ரிஸ்கான இடத்துல இருக்கிறதுனால டெசிஷன்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டோம் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் பொறுத்த வரைக்கும். அப்போ எந்த இடத்துல டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணால் கீழே வரும் அப்படிங்கிறதும், அதுவே சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது 9,026 பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த ரேஞ்சாக இருக்கக்கூடிய சப்ளை ஜோன் 2 அதாவது 9,254 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மேலே போகும். அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 9,500 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னும் ஃபர்தராக மேலே போகும். 10,000 போய் ரீச் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ ஓவராலாக இதோட ப்ரைஸ் நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியோட அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்கு அப்படிங்கிறதும், இந்த இடத்துல மேலே தான் போகணும், அது சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்தால் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஓவரால் வியூவாக இருக்கு. சப்போஸ் இந்த ப்ரைஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக கீழே வரும்னாலுமே இதில் நமக்கு என்ட்ரிஸ் பெருசாக கிடைக்காது. இதை அவாய்ட் பண்ண வேண்டிய ரேஞ்ச் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் இதுவுமே ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஃபர்தராக கீழே வரும் அப்படிங்கிறதும், அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் 1 இருக்கக்கூடிய 8,392 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்ன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 8,000 rupees வரை வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக கீழே வந்துடும் அப்படிங்கிறதும், சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே வரும் அப்படிங்கிறதும் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு.